திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 520 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர். திருச்சியில் ஸ்டார் செஸ் அகாடமி சார்பில் லட்சுமி நாராயணா மெமோரியல் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான செஸ் போட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரி உள் அரங்கில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் சென்னை, திருச்சி, தஞ்சை, நாகப்பட்டினம், சிவகாசி, காஞ்சிபுரம், சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை உள்ளிட்ட 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 520 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 7, 9, 11 மற்றும் 15 வயதிற்குட்பட்டோருக்கென ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்கும் தனித்தனியே மற்றும் ஓபன் பிரிவுகளிலும் போட்டி நடைபெற்றதில் ஆர்வமுடன் தனது எதிரில் உள்ள போட்டியாளரை வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்பில் மூளைக்கு வேலை கொடுத்து சதுரங்க காய்களை நகர்த்தி வீரர் வீராங்கனைகள் விளையாடினார்கள். இப்போட்டிகள் சுவிஸ் முறையின் கீழ் நடைபெற்றதில் ஒவ்வொரு போட்டிகளும் 7 சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் கோப்பைகள், ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. இதுமட்டுமன்றி ஓபன் பிரிவில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்க பரிசாக 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. சிறப்பு பரிசாக வயது முதிர்ந்த ஆண் மற்றும் பெண்ணுக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் செஸ் போட்டியை கட்டாயமாக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து செஸ் போட்டியை நடத்த வேண்டும். அதனை நடப்பாண்டு முதல் அமைச்சர்கள் செயல்படுத்த வேண்டும் என செஸ் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டனர். ஓபன் பிரிவுகளில் வயதானவர்களை எதிர்கொள்ளும்போது சிறுவர்களுக்கு அவர்களது திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். அதேபோன்று சிறுவர்களுடன் முதியவர்கள் விளையாடும் போது முதியவர்கள் தங்களை அப்டேட் செய்து கொள்ள இந்த ஓபன் பிரிவு போட்டிகள் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர்.
லட்சுமி நாராயணன் நினைவு சதுரங்க போட்டி மாநில அளவிலான 3வது முறையாக இது நடக்குது. இது மொத்தம் 520 பேர் ஆடிட்டுருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு முழுவதும் ஒரு 25 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, திண்டுக்கல், விருதுநகர் உள்பட ஒரு 25க்கும் மேற்பட்ட பெரம்பலூர், அரியலூர் மாணவர்களும் மாணவிகளும் ஆடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியிலும் 7 வயது, 9 வயது, 11 வயது, 15 வயது ஆண்களுக்கு தனியாக பரிசும் பெண்கள் குழந்தைகளுக்கு தனியாகவும் கொடுக்குறோம். அப்புறம் பெரியவர்களுக்கான ஓப்பன் பிரிவு நடத்துகிறோம். அதில் 25,000 மொத்தம் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். அதில் ஒரு சிறப்பு பரிசாக முதியவருக்கு ஒருத்தருக்கும் 50 வயதிற்கு மேற்பட்டவருக்கு ஒரு பெண்மணி ஒருத்தருக்கும் கொடுக்குறோம். பங்கேற்கிற அனைவருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். நான் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு செல்லுக்கு அனுப்பியிருந்தேன். தமிழகம் முழுவதும் செஸ்ஸை கட்டாயமாக்கணும். எல்லா பள்ளிகள்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இதை கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இளவல் விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலம் இதை நடைமுறைப்படுத்த வேணும்னு இதை செய்தியின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்திலிருந்தே அதை கட்டாயமாக்க வேண்டும். நன்றி. என் பேர் ஓப்பன் சின்ன பசங்க கேட்டகரியில் ஏற்கனவே ஆடிருப்பாங்க. அவன் ஜெயிச்சிருப்பான். 8 வயசு 10 வயசுலாம் ஜெயிச்சிருப்பான். அப்போ அவங்க பெரியவங்களுக்குள்ளே ஆடி ஜெயிக்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் கேம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதில் மற்ற லெவல்களுக்கு போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். பெரியவங்களும் அப்டேட்டாக இருக்கணும். வயது ஆக ஆக அவங்களுடைய நினைவாற்றல் கொஞ்சம் குறையும். அதனால் சின்னவங்களை விளையாடும் பொழுதும் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆடி ஜெயிக்கிறாங்க. ஸோ இது 2 பேருக்குமே ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும். இந்த போட்டி ஓப்பன் பிரிவில் மட்டும் ஒரு 125 பேர் விளையாடுறாங்க. இதில் 8 வயசு, 10 வயசு, அப்புறம் 50 வயசு, 70 வயசு எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ இந்த சிறப்புக்காக தான் இவங்க ஆடுறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. நன்றி.